ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், முளைக்கட்டின பச்சை பயிரையும் கம்பையும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி, டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோன்னு நினைக்கிறவங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு கம்பு. நீங்கள் டம்ளர், பவுல், கப்பு எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப்பு மட்டும் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, கம்பையும் பச்சை பயிரையும் பாருங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற கல், மண், குப்பை எல்லாமே வந்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். 2 முறை கழுவிட்டு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துருவோம். கப்பு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து முளைக்கட்டிக்கலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. பச்சை பயிர்னால் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நம்ம போட்ட அளவை விட ஒரு மடங்கு வந்து நல்லா எச்சாவே வந்திருக்கு. கம்பு வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிடுவோம். தண்ணி நம்ம வடிகட்டினாலும் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்கும். நான் வந்து இது போல் இட்லி துணி எடுத்துருக்குறேங்க. இந்த துணியில் வந்து இப்போ பச்சை பயிரை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மூட்டை மாதிரி சுருட்டிட்டு நல்லா அமுத்துனிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி பூரா வந்து நம்மளுக்கு பளிச்சுன்னு வெளியே வந்துடும். பாருங்கள், இது போல் தண்ணியோடு வச்சிங்கன்னா பயிர் வந்து அழுகிரும். இதனால் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இதே போல் கம்பையும் சேர்த்துட்டு இது போல் ஒன்றா சேர்த்து 2 டைம் வந்து நீங்கள் திருகி எடுத்தீங்கன்னா தண்ணி பூராமே பளிச்சுன்னு வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பானை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஹாட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து அப்படியே வச்சுருவோம். ரொம்ப டைட்டாகவும் நம்ம சுற்றிடக்கூடாது. இது போல் லைட்டாக மூடிட்டு வச்சு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து அப்படியே ஒரு நாள், அதாவது ஒரு 24 மணி நேரம் அப்படியே விட்டுருவோம். பாருங்கள், 24 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை பயிர் நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. கம்புமே நல்லா முளைச்சிருக்கு. இப்போ இது வேறொரு தட்டுக்கு நான் மாற்றிக்கிறேங்க. பாருங்கள், பச்சை பயிர் வந்து சும்மா வெறுமனே கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். நம்ம தானியங்களில் இது போல் ஈஸியாக முளைக்கட்டிடலாம். முளைக்கட்டி செஞ்சு சாப்பிடும்போது பாருங்கள், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவோம். பச்சை பயிறு கம்பி இதில் சேர்த்துட்டு இது கூட பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு, பொங்கல் சேர்த்துரும் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு இல்லாமல் கூட செய்யலாம். பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் சுவை வந்து கூடுதலாக இருக்கும். இதையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருவோம். நீங்கள் எந்த பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஊற வச்ச கப்புலேயே பாருங்கள் ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். கப்பு நிறைய வந்து 3.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கூட வேகும்போது மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பயிர்களை இதில் சேர்த்துருவோம். நம்ம குக்கரில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி டேரெக்டாக மண் பாத்திரத்தில் வச்சு சாப்பிடும்போது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க.
பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் டைம் எடுக்குது வேகறதுக்கு. சிம்மில் வச்சா 20 நிமிஷம், மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி பொங்கி வரும். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருவோம். தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டுருலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே பயிரில் வெந்து நல்லா சுண்டி வரும், அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்ருங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பச்சை பயிறு, கம்பு, பாசிப்பருப்பு 3மே பாருங்கள் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. நல்லா அந்த முளைக்கட்டினதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ இதை வந்து நம்ம தாளிப்பு கொட்டிடலாங்க. ஒரு சின்ன ஃபேன் வச்சுருக்கிறேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நீங்கள் நெய்யுக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் கரைஞ்சதையுமே பார்த்துட்டிங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கூடவே கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி. நீங்கள் இஞ்சியை வந்து துருவி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பாருங்கள் ஒரு 2 பச்சை மிளகாயும் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 10 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை மிளகாய் இஞ்சியும் வந்து நல்லா வதங்கணும். இது கூட பாருங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் செய்யும்போது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா பாருங்கள் இது போல் நெய்யிலேயே நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ ஆறிட்டு இருக்கிற பச்சை பயிறு கூட இதை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசியே இல்லாமல் நல்லா முழு பச்சை பயிறு கம்போட அருமையான ஒரு பொங்கல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பாருங்கள் இது மாதிரி ஒரு வேளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்து. பச்சை பயிறு சரி கம்பு சரி இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவு தான். தாராளமாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடயே இன்னொரு ரெசிபியும் பார்த்துருவோம். அதே முளைக்கட்டின பச்சை பயிறு, முளைக்கட்டின கம்பு. நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட இது போல் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வேறு எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட நீங்கள் இதை கொடுத்துடலாம். இல்லை நம்மளும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து இதை எடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு உடம்புக்கு குளிர்ச்சி. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.